ஏ முக்காடே, என்னடி கூட வந்து அப்படியே வாய் பார்த்துக்கிட்டு நிக்க? கூப்பிடுறேன் அவள. இருமா அதான் கூப்பிடுறேன். லட்சு லட்சு சத்தமா கூப்பிட்டு. ஐயோ, உன்னை எதுக்குதான் நான் அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஒரு வேலைக்கும் ஆகலமா. இந்த வருஷத்துக்கு வேற அசிஸ்டண்ட மாத்தினதான் சரி வரும் பாத்துக்கோ. உமா அப்படி பண்ணிடாதடி, கூப்பிடுறேன்டி. ஏ லட்சு, வா முக்கடே, வா உமா, வா வா வா. வாரேன் முக்கடை விஷயத்தை சொல்லு. லட்சு, இந்த வாரம் உனக்கு 100 வேலை உண்டு. மறக்காம காலையிலேயே 7 மணிக்கு வந்துரு. என்ன 100 வேலை உண்டா? ஆத்தாடி, 2 வாரமா உங்க தெருவுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் எங்க தெருவுக்கா? சரி சரி, நான் எல்லா கட்டையும் விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயோ ஏடி, சூப்பரண்டுக்கு அப்புறண்டிஸா இருக்க உனக்கு தகுதியே இல்லடி. முக்காடை போட்டு மூளையே மறைஞ்சிடுச்சு போல. விளக்கமா சொல்லு. இதோ வரேன். ஏ எரும மாடு லட்சு, எல்லாருக்கும் இல்லமடி, உனக்கு மட்டும்தான். நம்ம உமா இந்த வாரம் உங்க தெருவுல 100 வேலை கொடுக்க பேர் எழுதிருக்கா. எனக்கு மட்டுமா? அப்ப எங்க தெருவுல வேற யாருக்கும் வேலை கிடையாதா? இல்ல. ஐயோ, யாருக்கும் பேர் எழுதாம எனக்கு மட்டும் வேலை கொடுத்தா என் தெருவுல உள்ளவளா இனிய உலுக்கி எடுத்துருவாளுவலே. என்ன விட்டி, அத கூட உனக்கு சமாளிக்க தெரியாதா? லட்சு, பாவம் போனா போதுன்னு உன் பேர் எழுதுன பாத்தியா? அதுக்கு என்னைய சொல்லணும். சரி, நான் யாருக்கும் தெரியாம வந்துடுறேன். லட்சு, உன் வீட்டு புளிய மரத்துல இந்த வருஷம் நல்ல காய்ப்பு போல இருக்கு. போன வாரம் சந்தைக்கு போனோம் டி, புளி எதுவும் நல்லாவே இல்ல, எல்லாமே ஒரு சொத்தையா இருந்துச்சு. உன் வீட்டு மரத்துல பார்த்த மாதிரி எங்கேயும் புளியே கிடைக்கலடி. அது மட்டும் இல்லாம 1 கிலோ 170 ரூபாங்கிறா, 180 ரூபாங்கிறா. வரையில ஒரு 4 கிலோ புளி எனக்கு எடுத்துட்டு வந்து தாரியா? 4 கிலோவா? சரி. என்னடி இழுக்கிற? 4 கிலோ தான். 4 கிலோவா இல்ல, 7 நாளைக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல. உன் தெருவுக்கு 100 வேலை நடக்கிறதுக்கு இன்னும் 7 வாரம் ஆகும். உனக்கு 7 வாரத்துக்கு முந்தையே கொடுக்குறேன்னா உமாவுக்கு எவ்வளோ பெரிய மனசு. நம்ம விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம பக்கமா எடுத்துட்டு வந்து உமா வீட்டுல வச்சுட்டு என்ன அப்படியே எனக்கு ஒரு 1/2 கிலோ. என்ன கிடையாது, ஆளாளுக்கு கமிஷனை கேக்குறியா? என்ன லட்சு, அங்கங்கேயும் ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. இப்பமெல்லாம் 100 நாள் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. வாரத்துக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு மட்டும் வேலை கொடுங்க, யாருக்கும் போட்டா விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாவ கவர்மெண்ட்ல இருந்தே. தெரியுமா தெரியாதா? சரிமாலே, சரி. நான் சோத்தை வடிச்சு வச்சுட்டு டப்புன்னு வந்துடுறேன். வரும்போது எதுவும் மம்மட்டி எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் வேணாம், சும்மா செடி வளர்க்க தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு போட்டா ஒன்று எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதான். வரும்பொழுது ஒரு குடங்கடா இல்ல குண்டா ஏதாச்சும் கையில தூக்கிட்டு வா. சரி பண்ண. ஐயோ, இவளா என்னத்தையும் விட்டு கேட்டிருப்பாளா? என்னம்மா இவகிட்ட மாட்டிக்கிட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் கேட்டு வந்துருப்பாளா? இரு, அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டா. நீ ஏன் வாயை கொடுத்து ஒம்படியே மாட்டிக்காத, சரியா? என்ன மேல தெரு காத்து கீழே தெருவில் அடிக்குது, ஒன்னும் ஜரகில்லையா? அதுவா சின்ன பொண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வாரம் 100 வேலை இல்ல, அதான் அப்படியே இந்த பக்கம் வந்து. இந்த வாரம் 100 வேலையா? ஏய், என்னங்கடி எங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்ல. போட்டோம்லாம் எடுத்துட்டீங்களா? ஏய் முக்கடே, வரவே கடே. மன்னிச்சிருமா தெரியாம சொல்லிட்டோம். ஆய மூடு. அதனாது ஸ்டெப்பனி போஸ்டர்ல இருந்து என்ன எடுத்துறாதவுமா. செப்புனியா? என்னடி? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதா? உமாவுக்கு நான் தான் செப்புனி இனிமே. என்னடி உமா, என்னது இது கூத்து? ஏடி முக்காடே, உமாவுக்கு செப்புனியா உமா புருஷனுக்கு செப்புனியாடி? சின்ன பொண்ணு, என்ன தப்பா கேட்டுட்டா? நீங்க 2 பேரும் சொன்னது தானே கேக்குறேன். ஐயோ சின்ன பொண்ணு, ஐயோ அவசரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசுற வேற. உமா 100 வேலை பாக்குறால, சூப்பரண்டா இருக்கல்ல, அவளுக்கு செப்புனியா நான் இருக்கேன். ஓ அப்படியா? இது எப்பதுல இருந்து? இந்த வருஷத்துல இருந்து. இனிமே நானும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, என்னையும் மரியாதையா பாக்கணும், மரியாதையா கும்பிடணும் பாத்துக்கோ. நான் நினைச்சாதான் இனிமே உனக்கு 100 வேலை எல்லாம் கிடைக்கும். ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? என்ன உமா, நீ இனிமே டுபா குடுத்தானா? அல்ட்டா போட ஆட்டம் அதிகமா இருக்குது. ஏய் முக்காடே, உமா நீ பேசக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் பேசுறேன். இதெல்லாம் நானா பேசலவுமா? உன் இடத்துல இருந்து உனக்காக உன்னோட உரிமையா பேசுறவுமா? பேசக்கூடாதா? சொல்லு. சரி என்னமோ சொல்ற. சரி சின்னப்பனே, உனக்கு இந்த வாரம் 100 வேலை வேணுமா வேணாமா? தீனடி அது வேணுமா வேணாமாங்கிற நானே கேட்கணும் தான் பார்த்தா. ஏண்டி உமால? ஆமா ஏண்டி, ஒரு தெருவுக்கு ஒரு வாரத்துக்கு தானே வேலை கொடுக்கணும். நீங்க என்ன உங்க தெருவுக்கே ஒரு மாசத்துக்கு 3 முறை வேலை கொடுத்தா மத்த தெருவுல நாங்களாம் என்னடி பண்றது? எங்களுக்கெல்லாம் எப்பதான் வேலை கொடுப்பீங்க? சும்மா சத்தம் போடாத. உங்க தெருவுல யார் ஒழுங்கா வேலைக்கு வரா சொல்லு? யார் வரா? எங்க தெருவுல உள்ளவங்களாவது நாங்க சொல்றது கேட்டுட்டு எங்க சொல்ற பேச்சுக்கு கட்டுப்பட்டு எனக்காக எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவியலுக்கு கொடுக்குறேன். நீங்களும் அப்படியா? அப்பா ஒன்னொன்னு அப்படியே ஊதி பெருசாக்கி ஊரையே நாசகதியில பண்ணுவீங்க. உங்க தெருவுக்கு வேலையே கிடையாது. உங்க தெருவுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய அதிகாரியா? நீ ஒன்னும் கலெக்டர் எல்லாம் கிடையாது, சரியா? இப்போதைக்கு 100 வேலைக்கு நான் தான் கலெக்டர். உன்னால என்னத்த கழட்ட முடியுமா? போய் கழட்டு போ. ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுற. ஒரே நாள்ல உன் ஆட்டத்தை அடக்கிடுவேன். ஒழுங்கா இருந்துக்க. என்ன
என்ன ஓவரா இருக்கிற என்னடி லட்சு இதெல்லாம் கேட்க மாட்டியா சொல்லு லட்சு கேட்க மாட்டியா என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் சரி கிடையாது பாத்துக்கோ என்ன இருந்தாலும் அவன் நம்மளுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறவ அவளை அப்படி எல்லாம் பேசலாமா இப்பமே போய் எங்கேயும் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஏய் குள்ளவாண்டே என்னடி ஒரே அடியா குட்டிக்காரன் அடிச்சு தாவற மாதிரி தாவிட்டேன் நான் இன்னும் எனக்காக பேசுன மாதிரி இல்ல பேசுறேன் நமக்காகவும் நம்ம தெருவுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம வீட்டுக்காக தானடி பேசுனேன் ஏமா சரி போனா போதுன்னு உன்னை இவ்வளவு நாள் சும்மா விட்டதுதாண்டி தப்பு இன்னைக்கே போய் உன்னை எங்க குடுக்கணுமா கொடுத்து எங்க புடுக்கணுமா புடுங்கி உன்னை உட்கார வைக்கிறேன்னா இல்லையானு பாரு என்னடி என்னென்னமோ பேசுறா ஏமா இவ செஞ்சாலும் செய்வா ஆப்பண்ண எப்படியாச்சும் இவளை ஆப்பண்ண என்ன சொல்ல பண்ண நம்ம அப்படியே பழகி இருக்கோம் என்ன பண்ண நம்ம என்ன சாதாரணமாவா பழகி இருக்கோம் சரி சொல்லு நீயே ஒரு அரசு அதிகாரியா ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்குற ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்க உனக்கு கீழே ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்க நீ ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்கணும் உன்னோட மண்ணில எப்படி இருக்கணும் சொல்லு கூட இருக்கிற நீயே எப்படி எல்லாம் பண்ணலாமா சொல்லு சின்ன பொண்ணு ஒரு நாள் என் இடத்துல இருந்து பாரு சின்ன பொண்ணு அப்ப தெரியும் உனக்கு என்னோட கஷ்டம் என்னன்னு ஊர்ல உள்ளவங்கள வேலை வாங்குறதும் ஒரு 10-15 ஆடு மாடு மேய்க்கிறதும் ஒண்ணு அதெல்லாம் உனக்கு படிச்ச உனக்கே புரியல பட்டிப்பறிவு இல்லாத இந்த தெரு ஜனங்களுக்கு ஊர் மக்களுக்கு எங்க இருந்து புரியும் என்ன கோவம் உனக்கு உனக்கும் இந்த மாதிரி வேலை உண்டு அது சொல்றதுக்கு தான் நான் இந்த தெருவுக்கு வந்தேன் சொல்றதுக்குள்ள இவ்வளவு பேச்சு பேசுறேன் போ சட்டுப்புட்டுனே அட்டை எடுத்துக்கிட்டு நேரம் அலமரத்து கடிக்கு வந்துரு என்ன ஆத்தாடி அப்பா இப்படி எல்லாமா நடிக்க முடியும் சுட்டு போட்டாலும் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடிக்க தெரியாதுடா சாமி சந்தியாவது மரத்துக்கு மரம் தாவுனாதான் கலரு மாறன்னு சொல்லி கேட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் பச்சந்திய விட பச்சையா மாறாளே அப்பா சரி ஏதோ என் மாமன் பொண்டாட்டின்னு விடுறேன் பாத்துக்க சரி சின்ன பொண்ணு போ நேரமாவது பாரு ராணிகா வசந்தி நோமா இவளை மட்டும் வேலைக்கு கூப்பிட்டா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வருவாப்புல இருக்கு வரட்டும் முடியே வரட்டும் வேலைக்கு வருவா அவ்வளவுதானே இவளால வேற என்ன பண்ண முடியும் சும்மா செவனேன்னு இருக்கிற உமாவை தானே பார்த்தேன் சூப்பரண்ட் உமாவோட முகத்தை பார்க்கல இந்த உமா பணித்தளத்துக்கு போயிட்டா எவ்வளவு பொறுப்பா இருக்கா மத்தவங்க பருப்பை எப்படி வறுத்தெடுக்கிறேன்னு பாருடி உன்னை யார்ட்டையும் கொண்டு வந்தியாமா அக்கா என்கிட்ட எங்கக்கா இருக்கு என்கிட்ட எல்லாம் கொடுக்கல என்னது உன்கிட்ட கொடுக்கலையா ஏண்டி மார்கழி மாசம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகல மழை வந்தது எக்கா அட்டையை கூட என் சட்டைக்குள்ள 10 ரூபாய் பதுக்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வாங்கினியாடி என்னடி இப்ப இப்படி சொல்ற ஐயோ அட்டை இல்லைன்னா 1008 நொட்டம் சொல்லுவாளுவ வேற வேலை கொடுக்கறதே ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை இதுல நீ வேற ஏண்டி அக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விடு நான் பாத்துக்கிறேன் அட்டையெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேல்வ கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடு இன்னைக்கு முதல்ல வேலை தானே பாத்துக்கலாம் விடுக்கா என்னக்கா இன்னும் ஆளு வரக்கானோ என் பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடத்துக்கு சோறு ஆக்கி கொடுத்து அனுப்பணும் போட்டோ எடுத்துட்டு போலாம்னு பாக்குறேன் வந்த பாடு இல்ல நம்மள வேகமா போங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ எங்க போனாலும்னு தெரியலையே வருவாள் அவ்வளோ வைக்கிறது தானே டைமு நமக்கு முன்னாடி அவ்வளோ வந்துட்டானுவானா அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஆட்டக்காரி ஆடி தீக்கிற மாதிரி ஆடியே தீத்துருவாளுவ அந்த ஆனா சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு போகணும் வேற ஒரே வெக்கையா இருக்கு காலங்கத்தாலே வெய்ய தாங்க முடியல இதுல மத்தியானம் வரைக்கும் எப்படித்தான் வேலை பாக்குறதுன்னு தெரியல மரத்தடியில படுத்து கிடத்து போறதுக்கு என்னத்துக்கு இம்புட்டு பெருமை சும்மா செவனேன்ட்டு போட்டோ எடுத்துட்டு பிறகு மரத்தடியில படுத்து கிடைக்கத்தானே போறேன் ஏமா எல்லாம் அப்படி ஓரமா போங்கம்மா தள்ளி போங்க வந்துட்டல்ல ஏ கிளவி எந்திரே உனையத்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல என்னத்துக்கு வார என்னம்மா முக்காடு என்னத்துக்கு என் மாமியார வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற ஏய் உன் மாமியாருக்கு கண்ணை போய் போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டோ எடுக்காம வேலைக்கு வந்து வேலை கொடுன்னு சொல்லிக்கிட்டு போற வர இடமெல்லாம் தொந்தரவு பண்ண போனதான் சொல்லுவாவ ஏண்டி அவியலும் எங்கெங்கே போய் என்னென்னமோ போட்டோவை எடுத்துதான் தொலைஞ்சிட்டு வந்திருக்காவ போஸ்ட் ஆபீஸுக்கு போக சொன்னீங்க போனோம் இந்த அங்க அப்புறம் தாலுக்கா ஆபீஸுக்கு போக சொன்னீங்க அங்கேயும் போனோம் எல்லா இடத்துலயும் போய் கண்ணை வளைச்சு கையை வளைச்சு போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம் இப்பவும் 100 வேலைக்கு அவியலுக்கு கண்ணு போட்டோ விழலன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யறது நீங்க என்ன செய்யறதுன்னா வீட்லயே உட்கார சொல்லிட்டு வர வேண்டியதே வயசான காலத்துல எங்கேயாவது உட்காராத அங்கேயும் இங்கேயும் வந்து வேலை செய்யற இடத்துல மயங்கி விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா எங்க மேல பழி சொல்றதுக்கா கொசு தொல்லை தாங்க முடியலப்பா முதல்ல ஊருக்கு கொசு மருந்து அடிக்கிறவன வர சொல்லணும் ஒரே கொசு தொல்லையா இருக்கு வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா என்னம்மா எல்லாரும் ஒண்ணும் இல்லாத வந்திருக்கீங்க ஏமா உங்களுக்குலாம் ஒரு முறை சொன்னா புத்தினே ஏற்காதா ஐயோ என்னத்த சொல்றது இன்னைக்கு வரும்பொழுது இப்படியே வெறுங்கையை வீசிட்டு வருவாங்க வர அதிகாரியில உங்களையே பேசுறாங்க ஒழுங்கா சொல்றேன் போட்டோ எடுத்துட்டு வெரசா வீட்டுக்கு போய் கூட குண்டா அப்புறம் தண்ணி ஊத்துறதுக்கு குடம் குழி வெட்டுறதுக்கு மம்பட்டின்னு ஏதாவது இல்லாம வேலைக்கு வரவே கூடாது மட்டும் இல்ல அடுத்த மாசத்துல இருந்து இந்த 100 வேலைய புது வேலையா மாத்த போறாங்க முன்னாடி மாதிரி காலையிலே வந்துட்டு இந்த போட்டோ எடுத்துட்டு ஓடிட்டு திரும்ப சாயங்காலம் போட்டோ எடுக்கிறப்பதான் வரலான்னு மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு நிக்காதீங்க இப்பமெல்லாம் அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி ஒண்ணும் பண்ண முடியாதா அப்படி ஏதாவது பண்றதாலதான் நீங்க பொழைச்சிக்கிட்டு கிடக்க
இந்த போயிட்டு வர அந்த போயிட்டு வரேன்னு எவ்வளவு கமிஷன் கொடுத்தானா உடனே அனுப்பி விட்டாரு. கமிஷன் வாங்கிய மாடிக்கு மேல மாடியா 7 அடுக்கு மாடி கட்டி வச்சிருக்க. சின்ன பொண்ணு மைண்ட் வயசுல வெளில பேசுற வாய் மூடு கொஞ்சம். நான் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி தாங்க பேசுறேன். சரி, ஒவ்வொருத்தவங்களா பேர் கூப்பிட லைனா போட்டோ எடுக்குவாங்க. அதே மாதிரி எல்லாரும் கும்பலா சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுலாம் இப்ப கிடையாது. மேலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா கண்ணை ஸ்கேன் பண்ணி அனுப்பி அது ஓகே ஆச்சுன்னா தான் சம்பளம். புரியுதா? யாருக்கும் சம்பளம் வரலன்னா என்ன கேட்க கூடாது. ஏம்மா என்னைய முதல்ல ஒரு போட்டோ இடம் வருதானே பாக்கும். எத்தனை முறை சொல்றது? உங்களை அதெல்லாம் போட்டோ எடுக்க முடியாது, போங்க. ஏம்மா என்னம்மா ஏதாச்சும் பண்ணுமா? போட்டோ எடுத்து அனுப்பி விட்றேன்னு கிழவிக்கிட்ட 500 ரூபா காசு வாங்கு. கிழவி முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிடுச்சு. என்கிட்ட 1000 ரூபா தரேன்னுச்சு, நீ 500 ரூபா தானே சொல்ற. என்ன 500 ரூபா அமுக்கலான்னு பாக்குறியா? ஐயோ சத்தியமா இல்ல, இந்த கல்லாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ இல்ல, என்ன சூப்பரண்டே. சரி அம்மா நீங்க அப்படி இருங்க, எல்லாரும் எடுத்துட்டு உங்களை பறவை எடுக்கிறேன். சாமி என்ன நீங்க வாங்க முதல்ல. அப்படியெல்லாம் கும்பலா நிக்காதீங்கம்மா, வெளிச்சத்தை விடுங்க, அப்பதான் போட்டோ விழும் பாருங்க. கம்மியா இருந்தீங்கன்னா சீக்கிரம் போட்டோ எடுக்கலாம், அப்புறம் இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன கண்ணு நல்லா முடிச்சு பாருங்க. ஏம்மா நல்லா முடிச்சுதாம்மா பாக்குறேன். என்ன அப்படி இல்லைன்னா நல்லா உருட்டுங்க. உங்க மாதிரி கண்ணு உள்ளார கிடக்கு, கண்ணே தெரிய மாட்டேங்குது, போட்டோவும் தெரிய மாட்டேங்குது. ஏய் முக்காடே சொல்லு சூப்பரண்டு, நான் இப்படி குப்புசாமி அண்ணா பக்கத்துல வந்து நில்லு. போட்டோ கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஓகே அண்ணா ஓகே ஆயிடுச்சு. நீங்க போங்க, நீங்க போய் அப்படி உட்காருங்க, வரேன். நெக்ஸ்ட் லட்சுமி வா. லட்சுமி புளி எடுத்துட்டு வந்தியா? வீட்டுல வச்சாச்சு. ஓகே லட்சுமி, ஓகேடா, டன் ஓகே ஆயிடுச்சா? ஆச்சு போ ஒரு வழியா போட்டோ விழுந்துருச்சு. அக்கா வாங்க. ராணிக்கா வாங்கக்கா. அக்கா நல்ல கண்ணை சிமிட்டி காட்டுங்கக்கா. ஏக்கா என்ன சிமிட்டு சொன்னா ஒரேடியா தூங்குறிய? கண்ணு திறந்து பாருங்க. என்னக்கா கண்ணு உள்ளார போய் கிடக்கு, சுத்தமா ஒண்ணுமே தெரியல. அந்த முடியெல்லாம் சேர்த்து இப்படி ஓரம் ஒதுக்கி விடுக்கா. அம்மா எப்படிமா ஒதுக்கி விடுறது? அவ்வளவுதாம்மா. லட்சுமிக்கு வந்த உடனே ஓகேன்னு சொன்னேன், அவளுக்கு வந்ததும் விழுந்துருச்சு. கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, அதுக்காக நான் என்ன கண்ணு நோண்டி வெளியே வைக்க முடியும்? இனிமே வேலைக்கு வரணும்னா அப்படித்தான் செய்யணும் போல இருக்கு. என்னக்கா சுத்தமா விழ மாட்டேங்குது. போங்க அப்படி ஓரமா நில்லுங்க. என்னடா இது கொடுமை, அவிய 2 பேருக்கு விழுந்துச்சு, எனக்கு மட்டும் விழல. நான் என்ன வேணும்னேவா உங்களுக்கு விழலன்னு சொல்றேன்? கண்ணு உள்ள கிடக்கு, அதுக்கு நான் என்ன செய்ய? நல்லா முடிச்சு பாருங்க. போதுமா பாரு. சாமி ஒண்ணுத்துக்கும் ஆக்கியாவல. போங்க அப்படி நில்லுங்க. என்னடி சின்ன பண்ணி இது கொடுமையா இருக்கு. அக்கா நீ வேற யாக்கா நல்ல கண்ணு உனக்கே ஒண்ணும் தெரியலங்கறா. நான் நொல்ல கண்ணாகி சோட அப்படி போட்டிருக்கேன். என்ன சொல்ல போறேன்னு தெரியல. நான் வேற காலையில இவ்வளவு அந்த வாங்கிட்டேன். என்ன பண்ணே நெக்ஸ்ட் நீங்க தான். வாங்கம்மா வாங்க. பனைமரத்து உயரத்துக்கு இருக்கிற உன் உயரத்துக்கு நான் ஸ்டூல் போட்டு ஏறி நின்னுதான் உன் கண்ணை போட்டு எடுக்கணும். என்ன பண்ண கண்ணாடியை கழட்டடி. கண்ணாடி எல்லாம் கட்டினா சுத்தமா எனக்கு கண்ணு தெரியாது, அப்படியே எடு. அப்படியே எப்படி சின்ன பண்ண எடுக்கிறது? அதுக்கு நான் என்ன செய்யறது? கண்ணாடியை கட்டினாதான் எடுக்க முடியும் சின்ன பண்ண. கண்ணாடி எப்படி கீழே இறக்கி விட்டுட்டு வேணா, கண்ணு கிட்ட வச்சு எடு. கண்ணை மட்டும் எடுக்கிறதுல சின்ன பண்ண மூஞ்சி முழுக்க தெரியணும். என்ன இது வம்பா போச்சு. சரி நில்லு, அப்படியே எடுக்க முடியுதான்னு பாக்குறேன். என்ன பண்ண அங்க இங்க ஆட்டாத, நேரம் நில்லுமா. ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டாப்புல இருக்கு. சின்ன பண்ண முடிச்சு காட்டு. வலிக்குதுடி கண்ண. கொஞ்ச நேரம் அப்படியே முடி. ஐயோ முடியலடி. சின்ன பொண்ணு கொஞ்சம் நல்லா முடிச்சுதான் காட்ட கண்ண. பூனை கண்ணை வச்சுக்கிட்டு ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? அதுக்காக நான் என்னடி பண்ண முடியும்? ஒன்னதுக்கு ஆகல, போ பின்னாடி போய் நில்லு. சூவா என்னடா இது கொடுமை. அப்ப என்னைய மாதிரி கண்ணாடி போட்டுருவ சின்ன கண்ணு உண்டவங்களா இனிமே 100 வேலைக்கே வர முடியாது போலயே. வசந்தி மீன் குழம்பு கொண்டு வந்தியா? எடுத்து வந்திருக்கேன். வசந்தி உனக்கு ஓகே ஆயிடுச்சுமா? கிளம்பு. ஆச்சி நீங்க அப்படியே இருங்க. எங்க இந்த மொட்டைக்கார அக்காவை காணோம். ஏய் கஸ்தூரி எங்க உன் மாமியா? வாங்க 2 பேரும். அது என்ன இது? கஸ்தூரி அவைய மாமியாலும் போன வாரம் தானே வேலை செஞ்சாவ, அப்புறம் என்ன இந்த வாரமோ? போன வாரம் அவியலுக்கு போட்ட விழல. அதான் என்ன ஒரு வாரமாவா போட்ட விழல? எதே சின்ன பொண்ணு ஏன் ஓப்படியாங்கிறதால நான் வாரம் வேலை கொடுக்குற மாதிரி பேசுறேன்? நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. கேட்காமலே உண்மையை தானா ஒத்துக்கிறேன். சும்மா நேரத்தை வீணாக்காத சின்ன பொண்ணு. நான் ஒன்னும் உன்னைய மாதிரி சும்மா இல்ல. 10 பேரை வச்சு வேலை வாங்கணும் பாத்துக்க. நேரமா போட்டோ விழுந்தவங்க மட்டும் வீட்டுக்கு போய் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தண்ணி ஊத்துறதுக்கு குடமோ இல்ல வேற எதுவும் பொருளை எடுத்துட்டு வரணும் பாத்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஆளே எங்க கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி கருத்து போய் கிடக்குறான். இதெல்லாம் மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும். கண்ணு போட்ட விழாதவங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எப்ப கண்ணு போட்ட விழுதோ அப்பதான் வேலை. அது என்னது இது? என்ன பண்ணுவே தெரியாது. எனக்கு எப்படியாவது போட்டோ எடுத்துதான் ஆகணும். நான் என்ன செய்வேன் அதுக்கு? நீதான் ஏதாவது செய்யணும். போட்டோ விழலன்னு இப்படி வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. வசந்திக்கு என்ன கண்ணு என்னை விட பெருசாவா இருக்கு, அவளுக்கு மட்டும் எப்படி போட்டோ விழுந்துச்சு? அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாதுமா. மொட்டைக்காராச்சி வந்துட்டீங்களா? வந்தாச்சு. ஆச்சி நீங்க வேற அவசரப்பட்டு மொட்டை அடிச்சிட்டீங்க. போட்டா விழுமா விடாதான்னு தெரியல. என்னாச்சி நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்காம வருவோம்லாட்டி. சும்மா உக்காந்து கிடக்கிறதுக்கு எவன் சம்பளம் கொடுக்கறான்? ஏதோ கவர்மெண்ட்ல இருந்து வருது, அதுக்காக 300-400 செலவு பண்றதுல தப்பே இல்ல. சரி எடுங்க. என்னத்தைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கா, என்னன்னு தெரியலையே. ஒண்ணும் தெரியல. எதுவும் பச்சை பண்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தா போட்டோ எடுக்கிறாளோ? அம்மா இப்ப ஓகேவா? என்னடி குடும்பம் இது? போன வாரம் கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்ததால அதுக்கு போட்டாவே விழலையா, அதனாலதான் சவுறு முடிய வச்சு போட்டோ எடுத்து பாக்கலாம்னு எடுக்கிறாளோ போல இருக்கு. ஓகே சூப்பர்.
என்னது ஓகே சூப்பரா ஏ உமா என்ன சின்ன பொண்ணு? குடியே இல்லாத அவியல வச்சு போட்டோ எடுத்து வேலை வாங்குற எங்க 2 பேருக்கு மட்டும் கண்ணு போட்ட விடலனா என்னடி காரணம்? உங்களுக்கு போட்டா வேணுமா? அப்ப நான் சொல்றது சரியில்ல. என்னடி செய்யணும்? என்ன செய்யணும்? 2 பேரும் கண்ணை நோண்டி கையில எடுத்து கண்ணுக்கு முன்னாடி வச்சு நீட்டுங்க. நான் அப்படியே போட்டா பிடிச்சுக்கிறேன். என்ன செய்யறீல? ஏண்டி சூப்பரண்டா இருக்கோம்னு ரொம்ப திமிரு காட்டுறியா? நான் என்ன பண்றேன்னு பாருடி. போடி போய் என்ன வேணா பண்ணு. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணுடே. பாடி முக்கடே, இன்னைக்கு எனக்கு வெளியே போற வேலை கொஞ்சம் இருக்கு. மேக்கப் பொருள்லாம் வாங்கணும். போட்டோ எடுத்து முடிச்சிட்டேன். நான் வந்து மத்திய போட்டோ எடுக்கிற நேரத்துக்கு கரெக்டா வந்துடுறேன். அது வரைக்கும் பாத்துக்க. என்ன ஏய் ஏய் அக்கா இது அநியாயமா இருக்கு. சும்மா கண்ணே சத்த போட்ட வேலை வச்சுக்காத. போ கிளம்பு கிளம்பு. என்னடி இது கொடுமையா இருக்கு? என்ன எல்லாரும் சேர்ந்து ஊரா ஏமாத்துறீங்களா? அது எப்படி எங்க 2 பேருக்கு மட்டும் போட்டோ விட? உனக்கும் போட்டோ வேணுமா? ஆமா. என்ன அவ சொன்ன மாதிரி கண்ணை நோண்டி கையில கொண்டு வான்னு சொல்ல போறியா? அதெல்லாம் இல்ல. ஜிம்புல அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் வைக்க மாட்டேன். ஒரு சின்ன வேலை தான். என்ன வேலை? ஒண்ணும் இல்ல. இந்த என் மாமா இருக்கான்ல, அவன் பள்ளியிடத்துக்கு காலையில சோறு கொண்டு போகல. சோறு ஆக்கி வீட்டுல வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு போய் மட்டும் கொடுத்துட்டு வந்துரு. அதை கொண்டு போய் கொடுத்தா போட்டோ எப்படி விடும்? நீ கொண்டு போயேன், எல்லாம் தானா விடும். எல்லாம் நம்ம தான் சின்ன பண்ண. என்னடி என்ன ஊழல் பண்றீங்களா? ஊழல் ஏண்டி ஒரு வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்றீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேடி. அப்ப சரி சரி சின்ன பண்ணு. போ, நீ எங்க போறியோ என்ன பண்றியோ பண்ணு. போ. என்னடி ஒரேடியா எழுத்துட்டு நிக்கிற? சின்ன வச்சுக்க பல்லு பேந்துக்கு பாத்துக்க. அட்ரி பார்க்கலாம். அட்ரி என்னைய அடிக்கிறேன்னு சொல்றியா? ஏன் நானா பாத்துக்கலாம். வரியா? அரி யாவா நீ உன்னை வெளுக்கிற வெளியில எவளுக்கு இந்த ஊர்ல வேலை தரக்கூடாது பாத்துக்க. ஊருக்கு இனிமே சூப்பரண்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. போடு சின்ன பண்ணு. அப்படி போடு. சின்ன பண்ணு நானும் வரேன். இந்த வேலை கொடுக்கறதுக்கு என்கிட்ட 4 கிலோ புளி கடை தான் வாங்கிட்டாலுவேன்.